கவின் டீலர்ஸ் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோடு, விருகம்பாக்கம் ஆர்காட் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு புது வீடு கட்டிட்டுருக்காங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் வீடாகவும் எடுத்துக்கலாம், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு இருக்கும், நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தான். ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ரிப்பீட்டட் பில்டர் கட்டுற ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. 40 அடி ரோடு மேலே இருக்குது. இது வந்து 40 அடி ரோடு. 40 அடி ரோடு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிடலாம். ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன், பக்கத்தில் விஜய் ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா ரொம்ப கிட்ட. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான் கட்டுறாங்க. 900 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வரும். 2173 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப்பு. ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் யூடிஎஸ். அதுவே வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு கணக்கு வந்துடும். நீங்கள் மொத்தமாகவும் வாங்கிட்டு 2 வீடு நீங்கள் வாடகை விட்டுலாம். கீழே வந்து ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்கு. இன்னும் 35 அடி ஃப்ரண்டேஜ் ஆகும், 77 அடி லென்த்லேயும் இருக்குது. 35 77 நல்லா பில்லர் பாருங்கள், எத்தனை பில்லர் கொடுத்து ஸ்ட்ராங்காக எழுப்புறாங்கன்னு. நல்லா ஸ்ட்ராங்கு கன்ஸ்ட்ரக்ஷன். 1 2 3 4 பில்லர் இந்த சென்டரில் சுற்றி நிறைய பில்லர் தான் பாருங்கள். கீழே மட்டுமே 6 கார் பார்க்கிங். கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. சிமெண்ட்லேருந்து எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. மொத்தம் 6 கார் பார்க்கிங்கு. கீழே வந்துட்டு உங்களுக்கு லிஃப்ட் வருது. இந்த லிஃப்ட்டு 6 கார் பார்க்கிங் இருக்குது. நம்ம கம்பெனி ஆஃபராக ஒரு கார் பார்க்கிங் ஒரு வீட்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. கார் பார்க்கிங் வந்து ஃப்ரீ இருக்குது உங்களுக்கு. நம்ம கம்பெனி மூலயமா போகும்போது ஆஃபர், நம்ம கஸ்டமருக்கு மட்டும் ஆஃபர் கொடுக்குறாங்க. மேலே போகலாம், மேலே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு சொன்னீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு. அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடுன்றது. நம்ம இப்போ மேலே போய் செகண்ட் ஃப்ளோர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடு எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இப்போ மேலே செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சாம்பிளுக்காக ஒரு வீடு பார்க்குறோம். செகண்ட் ஃப்ளோரு வீடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து லிஃப்ட் வந்துடும் உங்களுக்கு. லிஃப்ட் வந்துடும். கரெக்டாக ஹேண்ட் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 31 கம்ப்ளீட் ஆகிடும். உடனே நீங்கள் எடுத்துட்டேன்னா லிஃப்ட்டுக்கு வந்து ஜூன் 31 டைம் கொடுத்துருங்க, அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு. அது லிஃப்ட்டு முடிகிற வரைக்கும் தான் டைமு. அதுக்கு முன்னாடியே ஃபினிஷ் ஆகிடும் வீடு. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. நம்ம இப்போ உள்ளே போகலாம். மொத்தமாக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு. அது மாதிரி யாருமே பில்டர்ஸ் வந்து கட்ட மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ஒரு ஃப்ளோர் 2 வீடாவது போடுவாங்க. காஸ்ட் அதில் எடுக்கணும். இவர் வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு பில்டர், ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு பில்டரு. நல்ல அழகான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த சைடில் வந்து ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காரு. நல்லா காற்று வசதி வரும். உள்ளே வந்து நல்ல ஒரு பெரிய ஹாலு. 2173 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா. 2173 ஸ்கொயர் ஃபீட்டு. ரூஃப் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. உள்ளே பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாமே ஹை எண்டு மெட்டீரியல் தான் போடுறாங்க. ஹை கிளாஸ் மெட்டீரியல் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கோலார் தான் வாங்குறாங்க. ஓகே, இது வந்து ஹாலு 2173 ஸ்கொயர் ஃபீட்டு. யூடிஎஸ் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஒவ்வொரு வீட்டுக்குமே 900 ஸ்கொயர் ஃபீட். 2 கார் பார்க்கிங் வரும். இப்போ ஹால் பார்த்தாச்சு. ஹால்லேருந்து ஒரு பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து ஒரு பெட்ரூமு. பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இது வந்து பூஜை ரூம் பண்ணுறாங்க. இது வந்து பூஜை ரூமு. பூஜை ரூமுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரூம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இது வந்து ஸ்டோரேஜ் ரூமாகவும் எடுத்துக்கலாம். அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு சில பேருக்கு ஆஃபீஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆஃபீஸாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே வந்து இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பாத்ரூம். அடுத்தது இங்கே வந்து இது ஒரு பெட்ரூம். இதில் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல் நல்லா பாருங்கள், நல்லா ஒர்க் போயிட்டுருக்கு. 2 ஜன்னல், 2 பெட்ரூம், பூஜை ரூம், ஒரு ஸ்டோர் ரூம் பார்த்துட்டோம். அடுத்தது இங்கே டைனிங். இது வந்து ஓப்பன் டைனிங். நல்ல அழகான ஒரு பெரிய டைனிங் கம் பால்கனி. டைனிங் வந்து அப்படி வந்து ஒரு பெரிய பால்கனி. ரோட் வியூ 30 அடி ரோடு. நல்லா அழகாக இருக்கும் பில்டிங்கு. 30 அடி ரோடு. இது வந்து ஒரு காமன் பாத்ரூம்.
காமன் பாத்ரூம். இது வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா, வாஷ் ஏரியா, யூட்டிலிட்டி ஏரியா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். வாஷ் ஏரியா, இது காமன் வாஷ் ஏரியா, நல்லா தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிச்சன். இதுலேயே 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க காற்று வசதிக்காக. கிச்சன், காமன் பாத்ரூம், ஒரு வாஷ்ரூம் இருக்குது, வாஷ் ஏரியா, ஒரு பெரிய பால்கனி ப்ளஸ் வந்து டைனிங் ஏரியா. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இதில் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. நல்ல பெரிய பாத்ரூமு. இது ஒரு பெட்ரூம். இதில் 3 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே வார்ட்ரோப் வந்துடும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைம் லொக்கேஷன், ஆர்காட் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு, ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனு. இங்கேருந்து வடபழனி ஜங்ஷனாக ரொம்ப ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே, 1.5 to 2 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துடும் வடபழனி ஜங்ஷனு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட காசு 2.42 crore, 2,42 லட்ச ரூபா வரும். 2,42 லட்ச ரூபா ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி சேர்ந்த சேலுக்கு இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ. அதாவது ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸோட இடமே கிடைக்காது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு. அது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரியே இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் குயிக்காக வந்து விசிட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.